Hello students, welcome to Sri Maths channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட்ல 9th சாப்டர் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டில வந்து கண்டினியூட்டி பத்தி பார்க்க போறோம். ஸோ கண்டினியூட்டில ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி இன் ஓப்பன் இன்டர்வல். ஸோ ஓப்பன் இன்டர்வல்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் let I be an open interval in R containing x naught. Let f is a function such that I to R. So I என்ற ஓப்பன் இன்டர்வல்ல ஆர்ன்ற செட்டில் வந்து ஐன்னு ஒரு ஓப்பன் இன்டர்வல் வந்து எடுத்துருக்கோம். ஆர்ன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரியல் நம்பர் செட்டு. ஸோ அதில் வந்து ஐநூறு ஓப்பன் இன்டர்வல் எடுத்திருக்கோம். அதில் வந்து பாயிண்ட் வந்து எக்ஸ் நாட்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அது ஃபங்க்ஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் சச் தட் ஓப்பன் இன்டர்வல் ஐ டு த ரியல் வேல்யூஸ் சிஸ்டம் ஆர். அடுத்தது இந்த ஃபங்க்ஷன் எஃப் வந்து இந்த எக்ஸ் நாட்ன்ற பாயிண்டில் வந்து இந்த ஃபங்க்ஷன் எஃப்ல வந்து எக்ஸ் நாட்ன்ற பாயிண்ட் வந்து கண்டினியூஸாக இருக்குது. கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பாருங்கள். எஃப் இஸ் செட் டு பி கண்டினியூஸ் அட் எக்ஸ் நாட். பாயிண்ட் எக்ஸ் நாட்டில் வந்து கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா f of x naught exist. f of x naught exist. இந்த x நாட்ன்ற பாயிண்ட் வந்து பாயிண்ட் x உடைய நெய்பர்ஹுட் பாயிண்ட். f of x must be defined in a neighborhood of x naught. ஸோ x நாட்டும் xும் வந்து நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸாக இருக்கணும். ஸோ f of x naught வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபங்க்ஷனல் வேல்யூ ஆஃப் x naught, ஃபங்க்ஷனல் வேல்யூ ஆஃப் x naught வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறமா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட். அதாவது இந்த இடத்துல எக்ஸ் நாட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் தான் வரும். லிமிட் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் வேல்யூ வந்து இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸிஸ்ட் ஆகுது. லிமிட் வேல்யூவும் எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த எக்ஸ் நாட்ன்ற பாயிண்டில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறமா இந்த லிமிட் வேல்யூவும் ஃபங்க்ஷனல் வேல்யூவும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ். அடுத்தது இதை எப்படியும் நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ். இதை லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து எஃப் ஆஃப் ஹோல் ப்ராக்கெட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எக்ஸ். ஸோ ஏன்னா இது எக்ஸுக்கு தான் நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை வந்து போட போகிறோம். அடுத்து இப்போ இந்த பாயிண்ட் எக்ஸ் நாட் வந்து கண்டினியூஸ் அப்படின்றத வந்து இந்த ஃபார்முலா இது சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் நாட் வந்து கண்டினியூஸ் தான், இப்படியும் நம்ம சொல்லலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் செட் டு பி கண்டினியூஸ் அட் த பாயிண்ட் எக்ஸ் நாட் ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் இஸ் டிஃபைன் சம் நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ் நாட். எக்ஸும் எக்ஸ் நாட்டும் நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸு. லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0. டெல்டா எக்ஸ்ன்றது சேஞ்ச் ஆஃப் வேல்யூ. ஸோ எக்ஸ் நாட் ரெண்டு பாயிண்ட் இருக்குல்ல, ரெண்டு பாயிண்ட்டுடைய சேஞ்ச் ஆஃப் வேல்யூ. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ். ஸோ அந்த சேஞ்ச் ஆஃப் வேல்யூவை ஆட் பண்ணிவிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்லேருந்து சப்ராக்ட் பண்ணோம், ஆன்சர் வந்து 0. ஸோ அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் இதில் வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. அப்போ இது கண்டினியூஸாக தான் போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் இது வந்து கண்டினியூஸ் தான். ஓப்பன் இன்டர்வலில் வந்து இது கண்டினியூஸ். அடுத்தது கண்டினியூட்டி இன் எ க்ளோஸ்ட் இன்டர்வல் பாருங்கள். ஸோ ஃபங்க்ஷன் வந்து எஃப் சச் தட் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி டு ஆர் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். செட் டு பி கண்டினியூஸ் ஆன் த க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பி. ஸோ க்ளோஸ்ட் இன்டர்வலில் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பியில் வந்து கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னா இட் இஸ் கண்டினியூஸ் ஆன் த ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி. ஸோ ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பியில் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். ஸோ இப்போ தான் ஓப்பன் இன்டர்வலில் கண்டினியூஸாக இருக்கிறதுக்கு நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ என்னெல்லாம் கண்டிஷன்ஸ், அதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வந்து ஃபங்க்ஷனல் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணும், லிமிட் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணும், அப்புறம் ஃபங்க்ஷனல் வேல்யூ லிமிட் வேல்யூ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் வந்து ஓப்பன் இன்டர்வல் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே. அதுக்கப்புறம் இப்போ இந்த என் பாயிண்ட்ஸ் பாருங்கள், ஏயும் பியும் தான் இதோட என் பாயிண்ட்ஸ் இல்லையா. ஸோ இந்த என் பாயிண்ட்ஸில் வந்து ரைட் சைட் லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷனல் வேல்யூ வந்து எஃப் ஆஃப் ஏயாக இருக்கும், ஃபங்க்ஷனல் வேல்யூ ஆஃப் த என் பாயிண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைட் லிமிட் ஆஃப் த வேல்யூ வந்து இந்த பிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இன்னொரு என் பாயிண்ட்டுக்கு வந்து ஃபங்க்ஷனல் வேல்யூக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த மூணு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் இது வந்து க்ளோஸ்ட் இன்டர்வலில் கண்டினியூட்டி இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னா ஏதாவது ஒரு பாயிண்டில் இல்லை சில பாயிண்ட்ஸில் வந்து கண்டினியூஸாக இல்லாமல் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து டிஸ்கண்டினியூட்டி. ஸோ இட் இஸ் அ பாயிண்ட் அட் விச் அ கிராஃப் இஸ் நாட் கனெக்டட். ஸோ கண்டினியூஸாக போயிட்டுருக்கிற கிராஃப் வந்து கனெக்டடாக கண்டினியூஸாக இல்லாமல் ஸ்டாப் ஆயிடுது.
பட் கேன் பி மேட் கனெக்டட் பை ஃபில்லிங் இன் எ சிங்கிள் பாயிண்ட். ஒரு சிங்கிள் பாயிண்ட்டை ஃபில் பண்ணுறது மூலமாக அந்த கிராஃபை வந்து நம்ம கனெக்டடாக ஆக்கிடலாம். ஸோ கண்டினியூஸ் பண்ணிடலாம். வி கேன் மேக் இட் அஸ் கண்டினியூஸ். ஸோ அதான் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி. அந்த டிஸ்கண்டினியூட்டியை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம், எஃப் சச் தட் I to R, I is a subset of R, is said to have removable discontinuity. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி இருக்குது. ஸோ எந்த பாயிண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா x0. ஸோ x0 பிலாங்ஸ் டு ஆர். x0ல் வந்து இது டிஸ்கண்டினியூஸாக ஆகிடுது. ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதை கண்டினியூஸாக மாற்றுறதுக்கு ஒரு இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து ரீடிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறத வந்து திருப்பி ரீடிஃபைன் பண்ணுறோம். அதே ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு தெர் இஸ் அ ஃபங்க்ஷன் ஹெச்னு இன்னொரு ஃபங்க்ஷனை எடுத்துக்கிட்டு I to R எடுத்துக்கிறோம். ஸோ h of x எப்படி டிஃபைன் பண்ணணும்னா, ஸோ பாயிண்ட் x0ல் வந்து அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், x0 தவிர மற்ற பாயிண்ட்ஸில் எப்படி இருக்கும்னு பாருங்கள். ஸோ எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு x0. அப்போ x0 தவிர மீதி இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்துலேயும் ஐன்ற ஓப்பன் இன்டர்வல்ல x0 தவிர மீதி எல்லா பாயிண்ட்ஸும் எப்படி இருக்கும்னா ஃபங்க்ஷனல் வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். f of x வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அடுத்தது வந்து x0ன்ற பாயிண்டில் வந்து எப்படி இருக்குன்னா லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷனல் வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஃபங்க்ஷனல் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகாது, ஆனால் லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷனல் வேல்யூ மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி நம்ம ரீடிஃபைன் பண்ணிட்டோம்னா அந்த டிஸ்கண்டினியூட்டியை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதான் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி. அடுத்தது ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டினா என்னன்னு பாருங்கள். let f be a function defined on the interval I. ஸோ ஐன்ற இன்டர்வலில் ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இது R ரியல் வேல்யூ சிஸ்டத்துக்கு சப்செட்டாக இருக்குது. then f is said to have a jump discontinuity at a point x0. ஸோ x0ன்ற பாயிண்டில் வந்து இது ஒரு டிஸ்கண்டினியூஸ் ஆகிடுது. ஸோ f is defined at x0. f வந்து கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னா f is defined at x0ல வந்து கண்டினியூஸாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு x0 லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு x0 மைனஸ் f of x. அதாவது லெஃப்ட் சைட் லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷனல் f of xும் அண்ட் ரைட் சைட் லிமிட் ஆஃப் f of xும் எக்ஸிஸ்ட் ஆகும். பட் இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்காது. ஸோ லெஃப்ட் சைட் லிமிட் ஃபங்க்ஷனல் வேல்யூ ரைட் சைட் லிமிட் ஃபங்க்ஷனல் வேல்யூ ஈக்குவலாக இல்லாமல் இருக்கும். இதான் வந்து ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எஃப் வந்து ஃபங்க்ஷன் வந்து x0ல எக்ஸிஸ்ட் ஆகுது, ஆனால் வந்து அது ரெண்டுமே வந்து எப்படி இல்லை ரைட் சைட்லேயும் எக்ஸிஸ்ட் ஆகும் லெஃப்ட் சைட்லேயும் எக்ஸிஸ்ட் ஆகும், ஆனால் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு லிமிட் வேல்யூ எடுத்தோன்னா அது வந்து ஃபங்க்ஷனல் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது பவர் ஃபங்க்ஷன் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் வித் பாசிட்டிவ் பவர்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஸோ லிமிட் வேல்யூவும் ஃபங்க்ஷனல் வேல்யூவும் ஈக்குவல். அப்புறம் பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸும் வந்து கண்டினியூஸாக இருக்குது. அப்புறம் ரேஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் இல்லையா, ரேஷ்னல் ஃபங்க்ஷன்ஸும் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கப்புறம் சம் ஆஃப் த டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான். ப்ராடக்ட் ஆஃப் த டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். டிவிஷன் பிட்வீன் டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். இதுதான் இந்த கண்டினியூட்டி பற்றின வீடியோ. இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் கண்டினியூஸாக போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ.